முதல் போட்டியில வீரமா விளையாண்ட கர்ணாவும் நுணுக்கமா விளையாண்ட திருவும் மோதிக்க போறாங்க. அதாவது சிங்கமும் மோதிக்க போதியா. இதுல யாருக்கு செய்தி யார் ஜெயிக்க போறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. எல்லாம் ரெடியா இருந்துக்காங்க. டேய் என்னெல்லாம் பேசுன உனக்கு இருக்குடா. இந்த நிமிஷத்துக்கு தான் காத்துட்டு இருந்தேன். சிக்குன நீ. இன்னும் சில நிமிடத்துல சொடக்கு போடுற நேரத்துல கர்ணாவும் திருவும் மோதிக்க போறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்ணாவா திருவா யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு. முதல் போட்டியில வீரமா விளையாண்ட கர்ணாவும் நுணுக்கமா விளையாண்ட திருவும் மோதிக்க போறாங்க. இந்தோ என்னாச்சு ஏன் நின்னுட்ட? அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்களாக்கா? என்ன சொன்னாங்க? கர்ணா சிலம்பு போட்டியில மோதிக்கிட்டு இருக்கானாக்கா. ஆரம்பிக்க போதுப்பா. இறுதி போட்டியில கர்ணாவும் திருவும் மோதிக்க போறாங்க. மலையும் மோத போதுப்பா. கர்ணாவா திருவா கூட்டம் அப்படியே கண்ணை இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்குப்பா. நீ சொன்னது சரிதான். அனௌன்ஸ்மெண்ட் கேக்குதே. ஏன் இவன் இப்படி பண்றான்? அவன் சண்டை போடுறதுக்குள்ள அவனை நிறுத்தணும்க்கா. ஏய் எதுக்கு நீ இப்ப பதட்டப்படுற? நீ பதட்டப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் பதட்டப்பட வைக்கிற. இங்க பாரு, கர்ணா சிலம்பெல்லாம் அசால்ட்டா பண்ணுவான். யார் வந்தாலும் ஜெயிச்சிருவான். அவன் சிங்கம் மாதிரி. அதுக்காக நீ பதட்டப்படுவியா? ஷூ அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முதல்ல வாங்க, அவன் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. வாங்க. திருன்ற ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. அவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஆசானே புகழ்ந்து தள்ளிட்டாரு. அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு. அவர் இன்னைக்கு ஃபைனலுக்கு வந்திருக்காரு. அவர் மல்லேனா தான் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படணும். வந்துட்டாரு. அந்த அடியை மட்டும் பாப்பா இப்பா. இவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா? இந்த பெரிய சிலம்பாட்டக்காரனா? இவனுக்கு நீங்க வேணா பயப்படலாம். நான்லாம் பயப்பட மாட்டேன். என்கிட்ட அசிங்கமா தோக்க போறான். கர்ணாவுக்கு ஆட்டத்துல அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா கடைசியில் அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து நம்மள அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். ஒரு சிலம்பாட்டக்காரன் தேவை வேகமும் விவேகமும். அது ரெண்டுமே கர்ணா கிட்ட இருக்கு. அவரும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவர் ஆட்டத்தை நீ பாப்பா. உன் வேகம் விவேகம் ரெண்டையும் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிறேன்டா. அப்ப தெரியும். பா கமிட்டி வீரர்கள் வந்துட்டாங்கப்பா. கம்பை கொண்டு போய் கொடுங்கப்பா. என்னாச்சு பாத்திந்தோ? என்ன கால் அடிபட்டுச்சா? பாத்து வரக்கூடாது இந்தோ. ஏதோ குத்திருச்சு. ஒண்ணும் இல்ல. இல்ல. சரி பாப்பலாம். அக்கா என்ன? அங்க யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திருவிழானா 4 பேர் நிழலுக்கு வந்து படுக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் பாத்து பாப்பலாம். இல்ல அது என்னமோ தப்பா இருக்கு. ஏதோ தப்பா இருக்குல்ல? இரு நான் போய் சரி பண்றேன்.